ஒரு விகிதங்கள் உண்டு. எல்லா சுவாமியும் வந்து ஒரு டிரான்ஸ்பாரம் மாதிரி உங்களுக்கு சொல்லி தரணும்னா, அதனால தான் கோயிலில் கிரகப்பிரவேசம் பண்ணுறதுன்னா கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா குருக்கள் கேட்பாங்க. முதல்ல கோயிலுக்கு போயிட்டு வந்து கோவிலேருந்து விளக்கேற்றிட்டு வரணும் அப்படின்வாங்க. எந்த ஒரு கிரகப்பிரவேசம் பண்ணாலும் சரி தான், யார் வீடு யார் பண்ணாலும் சரி தான், கோவிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா ஆனால் கோவிலுக்கு வந்தோமா வந்து நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கணும். சௌக்கியமா நம்மளுக்கும் எவ்வளோதோ வந்து கஷ்டங்கள்லாம் இருக்கு, அவ்வளோதானே கஷ்டங்கள்லாம் நிவர்த்தியாக நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கணும். இந்த காப்பு கட்டுதல் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து தட்சணையாக கொடுத்தா, தட்சணைனா பைசாவாக கொடுத்துருப்பீங்க, பொருளாக வந்து நிறையா பேர் வாங்கி கொடுத்துருப்பீங்க. சுவாமிக்கு பண்ணுறது பார்த்தீங்கன்னா கணக்கே எடுக்கப்படாது. ஏன்னா வந்து நம்மளுக்கு இந்த ஜீவாத்மா அப்படின்றது உள்ள வந்து என்ன சுவாமி இல்லை அப்படின்னு சொல்கிறவாளுக்கு வந்து நம்மளுக்கு இல்லை, நம்ம சரீரத்திலே நம்ம பார்த்துக்கணும். இந்த உயிர் எப்படி துடிக்குது அப்படின்னு சொல்லி நம்மளுக்குள்ளே நம்ம யோசிச்சோம்னா, ஒரு பலூன் ஊதுறோம், ஒரு ஓட்டை போடுறோம், வெடிச்சு போயிடுறது. ஒரு சின்னதாக ஒரு ஊசி குத்தனாவே பட்டாரம் வெடிச்சிருது. அதுக்கு வந்து வாயை வச்சு மூடி கட்டுறோம், அப்படி மூளை போட்டு கட்டினா தான் அந்த பலூனில் காற்று நிற்கிது. ஆனால் நம்மளுக்கு 9 ஓட்டையை போட்டு விட்டுட்டு சுவாமி வந்து நீ என்னதான் பண்ணுறேன்னு பார்க்கலாம் தான் நம்மளுக்கு இங்கே அனுப்பிச்சி விட்டுருக்காரு. இந்த ஆன்மாவுக்கு அழிவே கிடையாது, சரீரத்துக்கு மட்டும்தான் பூதாஸ்வரூபம். இந்த சரீரத்துக்கு மட்டும்தான் அழிவு. நீங்கள் என்ன புண்ணியத்தை சேர்த்து வச்சுட்டு போகிறீங்களோ, சாமிக்கு வந்து எப்பவுமே பூ சாத்துறேன் அப்படின்னும்போது அந்த பூ வந்து வாழ்த்தும். ஆஹா, நான் எங்கேயோ பிறந்தேன், எனக்கு ஒரு நாள் தான் வந்து எனக்கு ஸ்மரத்தியே, கார்த்தால் ஆரம்பித்து சாயரசுக்குள்ள நான் வாடி போயிடுவேன், இவன் எங்கேருந்தோ 10 ரூபா கொடுத்து வாங்கி வந்து என்னை சாத்தியிருக்கானே, இவன் நன்னா இருக்கட்டும் வாழ்த்தணும்னு சொல்லி பூ. அதுக்கப்புறம் அது மோட்சம், அதுக்கப்புறம் அது பிறவே கிடையாது. எதுக்கு? அந்த பூக்கு. ஆனால் கோயிலுக்கு போகும்போது தான் எவ்வளோ பூக்கள் சாத்திரமோ நல்லது. நம்ம மனுஷனாக பிறந்திருக்கோம், தினம் கோயிலுக்கு போகிறோம். அதனால ஆலயம், ஆன்மாவை ஒடுங்குதல் ஆலயம் சொல்லுவாங்க. அதான் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா வந்து விளக்கேற்றுறது சுவாமிக்கு. டியூப்லைட்லாம் எத்தனை போட்டாலும் சரி தான், எந்த கோயிலாக இருந்தாலும் பெரிய கோயிலாம் பார்த்தீங்கன்னா உள்ள விளக்கு தான் எரியும். என்னை திரித்தி, சாமி என்னை திருத்து என்னை திருத்து என்னை திருத்துன்னு சொல்கிறது தான் வந்து என்னை திரித்தி. அதனால தான் வந்து சுவாமி அது தீபாரணம் பண்ணுறது. தீபாரணம் பண்ணும்போது எந்த ஒரு கோயிலுக்கு போகும்போதும் சரி தான், ரத்தாரத்தி பார்க்காம வெளில வரக்கூடாது. அதான் நிறைய பேர் இந்த 5 தட்டு 7 தட்டுலாம் வச்சு ஏற்றுவாங்க கோவிலில். இந்த ரதாரத்தி பார்த்தீங்கன்னா பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம கருமாரியம்மன் தேவி கருமாரியம்மனாக இருக்கட்டும், நம்ம செல்வ விநாயகராக இருக்கட்டும், எவ்வளோ நாளும் செலவு பண்ணி வாங்கி கொடுக்கலாம். இந்த தீபத்தை ஏற்றுங்க சாமி, யாராவது குருக்கள் வராங்கன்னா தீபம் பண்ணுறாங்கன்னா வந்து ரதாரத்தி காட்டுறது. அதில் ஒரு நம்ம கண் அதில் இருக்குது. அதுதான் தீபம். நம்மளுக்கு உண்டானது பார்த்தீங்கன்னா பனிப்போல் நீங்கள் இன்னும் சொல்லி சுவாமி கிட்ட வேண்டிக்கணும், நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. எல்லாரும் பார்த்தீங்கன்னா இந்த 12 வருடங்கள் தான் வந்து திருப்பி கழிச்சு தான் வந்து இந்த கும்பாபிஷேகம் பண்ண போகிறோம். 12 வருடங்கள் 12 ராசிகள், வேறு எதுவும் கிடையாது. மேஷம், ரிஷபம், இதெல்லாம் கடகம், சிம்மம், கன்னி, துலா, விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம், இதெல்லாம் வந்து 12 ராசிகள் தான் வந்து ஒவ்வொரு வருஷங்களும் ஒன்று சுவாமி கடந்து வந்துட்டே இருக்கிறது தான் வந்து இந்த 12 வருடங்கள். இந்த சுவாமி பார்த்தீங்கன்னா நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கணும். நம்மளால் முயன்றது வந்து சுவாமி இந்த கும்பாபிஷேகத்தை பண்ணுறோம், இது வந்து கல்வெட்டில் எழுதி வைக்கிறோம் அப்படிலாம் கிடையாது. அவருக்கு தெரியும் யாருக்கு, அவர் தான் நம்மளை படைச்சிருக்காரு. இந்த செல்வ விநாயகர் தான் வந்து இந்த மனுஷன் தான் அவனை படைச்சி வச்சிருக்கேன். ஏன்னா சிலந்தி போய் பூஜை பண்ணிருக்கு, யானை போய் பூஜை பண்ணிருக்கு. யானை வந்து பூஜை பண்ணுற போது என்ன ஆகுதுன்னா, அந்த சிலந்தி போய் வந்து தெட்டு விட்டுருந்தா இருக்கான் சிவபெருமான் மேலே, எடுத்து விட்டுட்டே இருக்கு. எதுனா இது அப்படின்னு சொல்ல, யானை வந்து ஒரே ஒரு தும்பிக்கையால் வந்து ஒரு ஜலத்தை எடுத்து வந்து காவேரி நதிகள் எடுத்து வந்து இப்படி ஒரு ஊதுறது எல்லா காற்றும் பிச்சுட்டு போயிடுறது. ஆனால் அந்த சிலந்தி என்ன பண்ணுறதுன்னா வந்து ஓட்டுண்டே இருக்கு. இந்த மேலே வந்து அரண் மாதிரி மேலே வந்து கட்டிகிட்டே இருக்கு. அது வந்து யானைக்கு வந்து கோவம் வந்துட்டே இருக்கு. டெய்லி இது மாதிரி பண்ணும்போது நான் யானை தூங்க போகிற நேரத்தில் என்ன பண்ணுறதுன்னா வந்து உள்ளே போய் பூந்துடுறது. இதே அந்த தும்பிக்கையில் போய் யானை வந்து இதுவாகிடுறது, ஸ்மரதி ஆகிடுறது. 2 பேர் வந்து ரெண்டுமே இறந்து போயிடுறது. சிலந்தி இறந்து போயிடுறது, யானை இறந்து போயிடுறது. திருச்சியில் இருக்க அந்த கோயில் திருவனைக்காவல்னு சொல்லி அவ்வளோ பெரிய பக்தி. எதுக்கு? அந்த சிலந்திக்கும் அந்த யானைக்கும். அதுலேருந்து வந்து தான் வந்து அந்த யானை போய் பூஜை பண்ணுறது தான் வந்து 2 பேருக்குமே இது பண்ணுறாரு. நீ வந்து பண்ணது ரொம்ப தப்பாக பண்ணது, நீ யாரு சிலந்தி, உனக்கு வந்து தண்டனை உண்டு, நீ வந்து மறுபரியா பிறப்புன்னு சொல்லி யானைக்கு சொல்கிறார். அது மறுபரியா வந்து 7 மாட கோயில் கட்டுறார். யாரு? கோச்சங்க ராஜா. அவர் தான் அந்த ராஜாவை பண்ணுறார். சிலந்தி வந்து திரும்பி பிறக்கிறது. அந்த சிலந்தி திரும்பி பிறக்கும் போது ஆனால் யானையே வரக்கூடாதுன்னு சொல்லி 17 மாட கோயில் கட்டுறாரு. அதுக்கும் மேலே இருக்குது, அடல் பெற்ற கஷேத்திரம் நிறையா இருக்குது. சிலந்தி வந்து திருப்பி கொண்டுனா யானையே உள்ளதான், துவாரம் மட்டும் சின்னதாக இருக்கும், யானையே உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லி அவ்வளோ வெறி.
இது மாதிரி கோயிலுக்கு வரவா வந்து பேண்ட் ஷர்ட் இல்லாமல் வந்து வேட்டியில் வருமாறு ஆலயத்தின் சார்பாக கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். இப்பொழுது வாஸ்து சாந்தி पूर्णाहुति कालः पूर्णाहुति तमां जुहोति सर्वं वै पूर्णाहुति सर्वमेवाप्नोति अतो यं वै पूर्णाहुतिः अस्या निर्दिशति वास्तविकतये ब्रह्मणे रोचते स्वाहा 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 सिद्धार्थं परिजयगणम् अधिजयन मध्यस्थाः देवदै समर्पयेन नमः धूपार्थं दीपार्थम् अक्षतान् समर्प्य गुरुपस्याः फलताम्बूलं निवेद्य राज्यपुष्पं निवेद्य எந்த ஒரு புதுசாக ஒரு வீடு கட்டினாலும் சரி தான், ஒரு சின்னதாக ஒரு கொட்டா மாதிரி போட்டுப்பாங்க. எல்லா கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாத்துலேயுமே சரி தான். அதே மாதிரி தான் வந்து நமது ஆலயத்துலேயும் பார்த்தீங்கன்னா பின்னாடி இந்த பக்கம் சுவாமிக்கு பார்த்தீங்கன்னா பாலாலயம் சொல்கிறது. அந்த பாலாலயத்தில் பார்த்தீங்கன்னா கலா கரிசனம் ஒரு இடத்துல இருந்து எப்படி மாற்றணும்னா வந்து நேராக அப்படியே பண்ணி பூஜையை மாற்ற முடியாது. யாகசாலா பிரவேசம் பண்ணி அதுலேருந்து வந்து அக்னி காரியம் பண்ணி 2 நாள் பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து சுவாமி திரிகோணம் மாதிரி வரும், ட்ரையாங்கல் மாதிரி வந்தால் தான் நீர்த்தம். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஜானவாக்னி ஒரு அக்னி இருக்குது. நம்ம சாப்பிட்றதுலாம் செரிமானம் ஆகிறது, அதுக்குள்ளேயே ஒரு அக்னி இருக்குது. அந்த அக்னி பார்த்தீங்கன்னா வந்து அக்னி தத்துவம். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா வாயு தத்துவம். வாயு தத்துவம் நம்ம பேசுகிறோம். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஆகாச தத்துவம். நம்மளுக்கு மேலே வந்து ஒரு ஆகாசம் இருக்குது. ஆகாச தத்துவம்னா வந்து காற்று தத்துவம். இது பஞ்சபூதங்கள் சேர்த்து தான் வந்து நம்ம உடம்பும் சேர்த்தோம். அதே மாதிரி தான் இந்த கலாகர்ஷனம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த கடத்தில் வந்து இந்த சித்திரத்துலேருந்து ஒரு கடத்துக்கு மாற்ற போகிறாங்க. அதுலேருந்து பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம யாகசாலா பிரவேசனம் பண்ண போகிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த படத்தை எடுத்துகிட்டு போய் கடலில் விட்டுட்டு வருவோம். அப்புறம் அந்த ரக்ஷா பண்ணணும் இதெல்லாம் பண்ணுறதெல்லாம் ஒரு சமயத்திற்கு ஒரு சம்பிரதாயம் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கலாகர்ஷனம் ஆகிறது செய்ய சாமால வலம்புரி இளம்புரி ஜாதி ஜாபத்தி உணவு செவ்வாது கோரோஜனி சொல்லி எல்லாத்துக்குமே வந்து ஒரு அளவு இருக்கும். எல்லாத்துலேயும் கடைசியிலேருந்து ஒரு மாங்கொத்து வேணும், ஒரு பொம்மை கட்டணுன்றது எல்லாமே தெரிஞ்சுக்கணும். கும்பாபிஷேகத்தில் உள்ளது எல்லாமே தெரிஞ்சிருந்தால் தான் வந்து இந்த கும்பாபிஷேகத்தை எடுத்து சிவாச்சாரியார் அவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த கும்பாபிஷேகத்தை வந்து சிறப்பாக நடத்திட்டு இருக்கார். எல்லாருமே வந்து காப்பு கட்டத்தில் விதமாக நடைபெற உள்ளது. இப்பொழுது கலாகிருஷ்ணனாகவும் நடைபெற உள்ளது. ஓம் போட்டு விட்டாரா ரஞ்சித் கேட்டானா அப்பா ரஞ்சித் ஒரே ஒரு 5 நிமிஷம் 2 மெம்பர் மட்டும் வராங்க சாமி. 2 பேர் இங்க இருக்கு பாரு. மொத்தம் 4 வேணும். சேக்காம கவிக்கினான்னு எப்படின்னா கத்திக்கிட்டு சே ஏன் எள்ளுனா என்னன்னு இருக்கு. செல்வ விநாயகர் ஆலயத்திலே இன்றைய தினம் தொடங்கப்பட்ட இந்த கும்பாபிஷேக வைபவத்திலே முக்கியமாக அந்த சுவாமியை ஒரு அத்தி பலகையில அந்த சுவாமியை ஆவாகனம் செய்தோம். அதே மாதிரி இப்ப அந்த அத்தி பலகையில இருந்து கும்பத்துல சுவாமியை கருஷணம் கலாகருஷணம் கும்பத்துல அந்த சுவாமியை
இறக்குறாங்க. அதாவது ரூபத்துல இருக்க சுவாமிக்கு நம்ம அபிஷேகம் பண்ணுவோம். இதுதான் கும்பாபிஷேகம். இதுல இப்ப தொடர்ச்சியாக இப்ப நடக்கிற இந்த வைபவமானது மிகவும் 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 ரொம்ப ஒரு அரியதான வாய்ப்பு. இது எல்லோருக்கும் காண கிடைப்பது ரொம்ப அரிதான விஷயம். அப்பேற்பட்ட இந்த தருணத்துல எல்லோரும் சுவாமியை பிரார்த்தனை செய்து அவரோட அருளால நம்மளும் நம்ம சேர்ந்த கிராமமும் எப்பவும் சுபிட்சமா இருக்கணும். மேலும் மேலும் எல்லா விதமான நன்மைகளும் நம்ம இல்லத்துல நம்ம கிராமத்துல என்றென்றைக்கும் தொடர்ந்து நடக்கணும். சுவாமியோட ஆசீர்வாதம் நம்ம என்னைக்குமே நம்ம ஊருக்கு முன்னாடி இருக்க மாதிரி என்னைக்குமே தலைமாறி நடந்து நம்ம சுவாமியை காப்பாற்றணும். நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கோம். சிவாய நமஹ. ओम शांति 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 ओम शांति 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 वीरतः पारयिष्णवः ओषधीरति मातरस्तद्धो देवीरुपब्रुवे प्रपाकुंसिविघ्नीकरपश्चादयमानाः अश्वक्तेवो निषदनं वर्णेवो वशति कृता गोपादयद्विलासदयत्सनवतपूरुषं यतहं वाचयमिमा ओषधी हस्त आतते आत्मा यक्ष्मस्य न सति पुराजीवकर्भो यता यतोषधयः सङ्गच्छन्ते राजा न सविताविव प्रस्य उच्यते प्रमदस्येनेन किति देविनाः साकम्बादस्य द्राज्या साहन्नस्य निहाहया अश्वावतीगुं सोमवती मूर्जयन्ती मुतोदकम् आवित्सि सर्वावोषधीरस्मा अरिष्टदातये याः परिनीर्या अपला अपुष्पायाश्च पुष्पिनीः बृहस्पतिस्तनुदास्तानो मुञ्जन्त पुंहसः यावोषधयः सोमराग्ने प्रविष्टाः पृथिवीमनो आशान्तरसुत्तमा प्रणो जीवातवे सुवा अपवदन्तीरपवदन्ति ववोषधयः परि यज्जीवकस्य वा वहे न सरिस्यादिपूरुषः याश्च मुखसन्नन्ति याश्च दूरं परागताः इह सङ्गभ्यताः सर्वा अस्मै सन्दत्तभेषजम् आवोर्जगणिता यस्मै चाकङ्कणामिवः दिवश्चतुष्पदस्माकं सर्वमस्तु नादुरम् ओषधयः सम्पदन्ते सोमेन सह राज्ञाः यस्मै करोति उपस्तेते ते गतिरग्निमन्नाथमन्नाध्यायातते आयङ्गो प्रस्य रत्नमिदुनं मातरं पुनः पितरं च प्रियं शुभः वंशद्वा इति वाक्पदङ्गा ऐशश्रिये प्रत्यशवः द्विभिः अस्य प्राणादपानं जन्दरजरोजना यक्ष्यन्वैदत्स्वः यत्वाः कर्तः परं वन्यनायतमव्या शुकदेवी माधवीः माधवप्रिया लक्ष्मीः प्रियसखीं देवीं पादोः शेषा भवात् पुनः पादोः विश्वा भूतानि प्रपादस्यामृतं दिवि प्रपादोर्दौ दैः पुरुषः पादोः
तो विश्वम्यग्रामते शासनानसने अपि तस्मात् विराट जायते विराजो अधिपूरुषः स जातो अत्यतिष्ठते पश्चात्को विमतो पुरः यत्पुरुषेण हविषाः देवा यज्ञमदन्वते असन्दोहस्यात् सीराब्जम् ग्रीष्मयुक्तशरद्वदिः शब्दास्यासन् हृदयः त्रिसप्तसमिदकृताः देवाय यज्ञं तन्वानाः अवद्धं पुरुषं वसुं तं यज्ञं वरजति प्रोक्षन् पुरुषं जातमकृतः तेन देवा अयजन्त शाध्यार्दयश्च ये तस्मात् जिज्ञासर्वभूतः यत्सामान्यजिज्ञरे छन्दागं सदज्ञरे तस्मात् यजुस्तस्मा अजायते तस्मात् स्व अजायन्त एके च प्रयातः गावो हिज्ञरे तस्मात् जाता अजावयः यत्पुरुषं यद्दुः कदिधाप्य कल्पयन् मुखं यमस्य कौ बाहु तावो रूपाधावो नामानि कर्ताविवदन्दास्ते धाता परस्ताभ्यमुदा जहार शक्रः प्रविद्वामृतः तमेव विद्वानमृतयः भवति नान्यः पन्था विद्यवेयनाय प्रजापतिस्सर्विगर्भे अन्तः अजायमानो बहुधा प्रजायते कस्य तीरा परिजानन्ति योनिम् मरीचीनामजनक्षन्ति वेदसः यो देवेभ्यातपति यो देवानां पुरोहितः पूर्वो यो देवेभ्यो जातः नमो रुचाय ब्राह्मये रुचं ब्राह्मन् जनयन्तः देवा अग्रेन्दब्रवन् यस्मै वं ब्राह मनो विद्यात् तस्य देवा असन्वसेः श्रीस्थदे लक्ष्मीश्च पत्न्योः होरार्त्रे पार्श्वे नक्षत्राणि रूपम् अश्विनौ व्याप्तम् इष्टं मनिषान् अहं मनिषान् सर्वं मनिषान् पाशिनत्मनाः आवो राजानमद्भरस्य होतारकं सत्येकं श्रोतस्योः अग्निं पुराजनैष्ठोर्जिष्ठाध्यनिरुपम्यशेखरध्वम् ॐ देवदेवसुतं देवं जगद्विघ्नविनायकम् अस्थिरूपं महाकायं सूर्यकोटिसमप्रभं स्वाहा वामन गणानाहान्त्वा गणपतिं भवामहे गणपतिं कवीनामवमश्रवस्तमं ज्येष्ठराजं ब्रह्मणां ब्रह्मणस्पदान् ॐ गणानाहान्त्वा गणपतिं भवामहे गणपतिं कवीनामवमश्रवस्तमं ज्येष्ठराजं ब्रह्मणां ब्रह्मणस्पदान् शर्मणोदपि सदा नग्नि स्वाहा ॐ गणां क्लीं ग्लां ग्लौं गं गणपतये वरवरद सर्वजनं यजमानय स्वाहा ॐ देवाय दन्तमोदकधारिणे वल्लभा प्राणकान्ताय श्रीगणेशाय मङ्गलके स्वाहा ॐ श्रीं ह्रीं क्लीं ग्लां ग्लौं गं गणपतये वरवरद सर्वजनं यजमानय स्वाहा ॐ श्रीं ह्रीं क्लीं ग्लां ग्लौं गं गणपतये वरवरद सर्वजनं तन्नो शेषाद विष्णुहे भाग्य बुद्धाय धीमहि तन्नः शिवः प्रचोदयात् स्वाहा तत्पुरुषाय विष्णुहे महादेवाय धीमहि तन्नो रुद्रः प्रचोदयात् स्वाहा नमस्ते अस्तु भगवन् विश्वेश्वराय महादेवाय त्रिकम्बकाय त्रिपुरात्मकाय त्रिकालाग्निकालाय कालाग्निरुद्राय नीलकण्ठाय मृत्युञ्जय எந்த பிரச்சனை பார்த்துப்பாரு அவர் பண்ணோட ஆச்சுன்னா தன்னை திருப்பி மீண்டும் புதுப்பிச்சு கொண்டு திருப்பி அந்த சக்தியை வந்து ஏற்றுப்பாங்க இறைவன சக்தி இல்லையான்னு கேட்க முடியாது அது கடல் மாதிரி அந்தாண்ட வந்துக்கிட்டே இருக்கும் ஆனா அது எப்படி அறன்றது நமக்கு தெரியாது இல்லையா அதுக்குதான் ஒரு கும்பாபிஷேகம் கோவில்ல வந்தா சில விஷயங்களை முதல்ல செய்யக்கூடாது முதல் விஷயம்னா அமைதியா இருக்கணும் பேசக்கூடாது அதான் முக்கியமான விஷயம் அது ஏன் பேசக்கூடாதுன்னு கேட்டீங்கன்னா சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வந்து திருக்கூடங்குடி போய் போறப்ப தேவாரில் பாடுறாரு கற்றவா உரைநான் வரைக்கணும் சொல்லும் நான் நமசிவாயவே அப்படின்னு சொல்றாரு கோவில்ல போய் நான் என்னால பேச நினைச்சாலும் கூட என் நாக்கானது நமசிவாயின்னு அந்த திருவள்ளியில் எழுத்துறது சொல்லிட்டு போறேன் அது மாதிரி ஆலயத்தில் ஏன் பேசக்கூடாதுன்னா நீங்க வீட்டில் பார்த்துருப்பீங்க எல்லா வீட்லையுமே வீடும் சரி கோவிலும் சரி வாசல்ல வந்து ரெண்டு பக்கம் மஞ்சள் பொட்டு கொண்டு வச்சிருப்போம் மேல வந்து லட்சுமி இருக்கும் எல்லா கோவிலுமே அப்படி இருக்கும் வீட்லையுமே இருக்கும்
கோவில்ல என்னன்னு கேட்டீங்கன்னா லட்சுமி வாசம் வந்து 24 மணி நேரமே இருக்கும். சிவன் கோயிலாக இருந்தாலும் சரி, பெருமாள் கோயிலாக இருந்தாலும் சரி, விநாயகர் பெருமான் கோயிலாக இருந்தாலும் சரி, மாரியம்மன் கோயிலாக இருந்தாலும் சரி, அக்கினார் கோயிலாக இருந்தாலும் சரி, வாசல் லட்சுமி இருக்கும். வீட்டில் லட்சுமி வச்சிருப்பாங்க. சரி, எதுக்காக வைக்கிறான்னு கேட்டீங்கன்னா காலையில 4லேருந்து 6, மாலையிலேருந்து 4லேருந்து 6 நேரத்துல லட்சுமி வந்து வாசம் செய்யும் அந்த சமயத்துல வீட்டில். அதனால அந்த சமயத்துல வந்து எல்லாரும் வீட்டில் பெண்கள்லாம் சுத்தமா வீட்டை பெருக்கி வாசத்துக்கு தண்ணி கோலம் போட்டு சாமி கிட்ட விளக்கேற்றி வைப்பாங்க. அப்ப என்ன நினைக்கும்னா நம்ம என்ன கேட்கிறோமோ கிடைக்கும். நீங்க வேணா பாருங்க, படிக்கிற பசங்க காலையில 4 மணிலேருந்து 6 மணிக்கு படிச்சு போற பசங்க நல்ல பெரிய லெவலில் போவாங்க. அதே மாதிரி அந்த சமயத்துல நம்ம விடிய காலையில் ஒரு நாள் எழுச்சி வேலை பார்த்தோம்னா அன்னைக்கு வேலை சுறுசுறுப்பா முடியணும். நமக்கு பெருசா நினைக்கிறத கூட சீக்கிரம் முடிஞ்சு போயிடும். அந்த மாதிரி கோவில்ல வந்து வீட்டில் இருக்கிறப்ப அந்த வேலையில வந்து லட்சுமி என்ன சொல்லுவாங்கன்னா எதுவாக அப்படியே நடக்கட்டும் அப்படின்ற ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. கோவிலே எப்பயுமே சொல்லுவாங்க. ஆனா அதனால நம்ம என்ன பண்ணோம்னா நல்ல விஷயமா பேசினா சரி நல்லதே நடக்கட்டும். ஆனா போய் ஒரு கேட்கணும் எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டா ஏதோ இருக்கன்னா அதுவும் அப்படியே நடக்கட்டும் தான். ஏதோ நீ இருந்துட்டு போ, வாழ்க்கை நல்லா இருக்கிறதும் கீழே கீழே போட்டோன்ற மாதிரி போயிடும். அதனாலதான் வந்து கோவில்ல முதல்ல பேசவே கூடாது. பெரிய விஷயமே அதான். கோவிலில் அமைதி காக்கும் சொல்லி வச்சிருப்பாங்க. நெருப்புக்கு மட்டும்தான் தன்னை சேர்ந்தவங்க தன்னை போல மாத்திக்க தப்பவங்க. ஒரு கட்டை எடுத்து தண்ணியில போட்டீங்கன்னா அது ஓடி போயிடும், இல்ல மக்கி போகும். பூமியை பதச்சு வச்சாலும் அதே தான். காத்துலயும் ஒன்றும் பண்ண முடியாது, ஆகாசத்தையும் ஒன்றும் பண்ண முடியாது, அப்படியே தான் இருக்கும். ஆனா நெருப்புல போட்டீங்கன்னா நெருப்புல வந்து எரிஞ்சு சாம்பலா போயிடும். தன்னை சேர்ந்தவங்க பார்த்துருப்பீங்க, நெருப்பு எங்கேயுமே நெருப்பு பார்க்க முடியாது. அது மாதிரி எங்க இருந்தாலும் பிரகாசத்தை தான் தரும். வீட்டுல அனுபவங்கள் இருந்தா சாப்பாடு தரும், பூஜை ரூம்ல இருந்தா நல்லதை தரும். அதுதான் நெருப்படுது. எங்க இருந்தாலும் இருக்கிற இடத்துக்கு அந்த பரணம் தரக்கூடிய வந்து நெருப்பு மட்டும்தான். அதனாலதான் 96 வகை மூலிகையில வந்து எம்பெருமானுக்கு வந்து ஹோமம் செய்யணும். சரி, இந்த பலன் என்னென்ன கிடைக்கும் கேட்டீங்கன்னா நீங்க வந்து மாணிக்க வாச பெருமான் வந்து சிவபெருமான சொல்லியிருக்காரு. அவனருளாலே அவன்தால் வழங்கி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்லுவார். அவனருளாலே அவன்தால் வழங்கினா இப்ப நீங்க எம்பெருமான நீங்க சாமி கும்பிடணும், இந்த செல்வ விழாவுக்கு நீங்க செய்யணும், நீங்க வந்து இந்த பூஜையில கலந்துக்கணும் செய்யணும்னா அங்க உள்ள இருக்கிற விநாயகர் பெருமானை வந்து யோசிக்கணும் இவன் வரணும் அப்படின்ட்டு. இல்லாட்டி இங்க வந்து வரவோ செய்யவோ முடியாது. உதாரணத்துக்கு இப்ப தைப்பூசம் போச்சு, எல்லாமே தைப்பூச சாமி கும்பிட்டு கோயில போய் பழனி, திருச்செந்தூர், அறுபடை வீடுகளுமே வந்து கூட்டமாக தான் இருந்திருக்கும். அமெரிக்காலேருந்து, டெல்லியிலேருந்து, பெங்களூர்லேருந்து, சென்னையிலேருந்து, நம்ம ஊர்லேருந்து எவ்வளோ பேர் வந்து பழனியில போய் சாமி கும்பிட போயிருக்கோம். ஆனா வாசல்ல கடை போட்டுறதும் உள்ள போக மாட்டான். அவனுக்கு வந்து தைப்பூச வியாபாரம் ஆனால் சரி, இருக்கிற பூ பழம் கற்பூரம் வித்தா சரி, நமக்கு தைப்பூசம் எல்லாம் வியாபாரம் சொல்லிட்டு பழனியாளர் போய் பார்க்க மாட்டான். எங்கேயோ தான் அமெரிக்காரன் ட்ரெயின் பிடிச்சிருவான், சென்னையிலேருந்து போவாங்க, பாத யாத்திரை போடுவாங்க. அன்னைக்கு போய் தைப்பூசத்துல போயிட்டு 6 கடுகளுக்கு முருகப்பெருமானை பார்த்துட்டு வந்துருவாங்க. யாராருக்கெல்லாம் அந்த அருள் திருவருளுக்கோ குருவருளுக்கோ செஞ்ச புண்ணியங்களுக்கோ அந்த புண்ணியமான என்ன செய்யணும், இறைவனை பார்க்க வைக்கும், இறைவனுக்கு செய்ய வைக்கும். செய்யறதா என்ன பண்ணு கேட்டீங்கன்னா நம்மளை சுற்றி உள்ள ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன் சொல்றாங்கல்ல, ஒரு கெட்ட தன்மை நம்ம கிட்ட என்ன போயும். என்ன சாமி கெட்ட தன்மை இருக்கு நம்ம கிட்ட ஒன்று சுத்தமா குளிச்சுதான் இருக்குன்னு கேட்டீங்கன்னா நம்ம வந்து இங்க பிறந்திருக்கிற எல்லாருமே வந்து ஒரு வீட்டிலே ஒரு 10 பேர் இருக்காங்க, 6 பேர் இருக்காங்க வச்சுங்க. ஒருத்தரும் ஒரு ராசி, ஒரு நட்சத்திரம், யாரும் வந்து ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. ஒரு விரல் கூட கையில இருக்கிற ஒரு விரல் கூட ஒரு மாதிரி இருக்காது, வெவ்வேறு விதமா இருக்கு. அப்படி இருக்கிறப்ப உதாரணத்துக்கு இப்ப சொல்றோம்னா மகர ராசி, கும்பராசி, மீனராசிக்கு 7 சனி போயிட்டு இருக்கு. மார்ச் மாசம் சனி பெயர்ந்தாருன்னா கும்பராசி, மீனராசி, மேஷராசிக்கு சனி பகவான் 7 சனி வர இல்லாத கஷ்டம் வந்து படுவாங்க. அந்த கால சனி பகவான் வரப்ப கஷ்டமா இருக்கும். அதுவே ஒரு 11ல போயிட்டாருன்னா 7 வருஷம் பண்ண கஷ்டத்துக்கு 1.5 வருஷத்தை கொடுத்துட்டு போயிடுவார் திருப்பி எல்லாத்தையும். என்னென்ன இறந்தாலும் வந்துடும். அப்படி கஷ்டப்படுறப்ப உடலானது பலவீனமாகும், பேச்சு தடுமாற்றம் ஏற்படும், தேவையில்லாத கோபம் வரும், வேலைகள் மந்தமாகும், வீடு கட்டணும் போவாங்க, கடைப்பட்டுட்டே இருக்கும், வேலை தேடிட்டே இருப்பான், படிப்பு மந்தமாகும், திருமணத்துக்கு தரமாகும், குழந்தை வாக்கு தரமாகும், ஏதோ ஒரு வகையில ஒரு பிரச்சனை மந்தமாக தான் இருக்கும். நடக்காமல் கிடையாது, பொறுமையா கிடைக்கும், அவ்வளவுதான். ரொம்ப பொறுமையாகும். நமக்கே வந்து மனசு சோர்ந்து போயிடும், என்னடா கடவுள் நம்ம இப்படி சோதிக்கிறாரே அப்படின்னு. ஆனா அதை வந்து இந்த கோயிலுக்கு நான் முன்னாடியே சொன்னேன், இந்த காப்பு கட்டுறதை பற்றி சொன்னப்ப சொன்னேன், விநாயகர் பெருமான் வந்து ஐஸ்வர பகவான் வந்து அவரை வந்து பிடிக்க முடியாது. நீங்க எல்லாம் பார்த்துருப்பீங்க, அவர்கிட்ட போய் எப்போ அவன் பிடிக்க வரணும் கேட்டா இன்று போய் நாளை வா அப்படின்றவர். ஒவ்வொரு நாளும் இதே தான் சொல்லுவார், இன்று போய் நாளை வா, இன்று போய் நாளை வானே அந்த 7 சனி காலமே முடிஞ்சு போயிடும். காலம் தவறினப்பறம் யாரை பிடிக்க முடியாது இல்லையா? சரி, நான் உங்களை பிடிக்க முடியாதுன்னா நீங்க வந்து இனிமே நீங்க தலையிடக்கூடாதுன்னு சொன்னோடனே விநாயகர் பெருமான் சொல்றாரு, என்ன யார் வழிபடுறாரோ, என்ன யார் வந்து பூஜை பண்றாரோ அவங்களை நீ பிடிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போயிடும். அது எப்படி முடியும்? 7 சனியில வந்து கஷ்டம் பண்ணணும், சாப்பாடு இல்லாம இருக்கணும், ரொம்ப தன்னிச்சையா இருக்கணும். அது எப்படி செய்யணும் கேட்டதுக்கு
என்ன நோக்கி யாரெல்லாம் சங்கடஹர சதுர்த்தி விரதமோ அல்லது வளர்மறை சதுர்த்தி விரதமோ கும்பாபிஷேக காப்பு கட்டுறாங்களோ கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய வளர்மறை சக்திக்கு விரதமோ யாரெல்லாம் இருக்காங்களோ அவர்களுக்கு வந்து இந்த ஏழை சனி காலத்துல அந்த சமயத்தை கொடுத்து நீக்கிட்டு போ அப்படின்னு சொல்றாரு. அது உடனே சனீஸ்வர பகவான் கேட்கிறாரு, அது எப்படி சாமி 7.5 வருஷம் நீக்க வேண்டிய ஒரு மனுஷனுடைய பலனை 4 நாள்லையும் இல்ல 10 நாளையும் கொடுக்க முடியும்னு கேட்டதுக்கு, நீ அவன் வந்து பக்தியா மனப்பூர்வமா என்ன நினைச்சு அந்த காப்பை கட்டிட்டு விரதம் செய்யறப்ப அந்த தன்மை வந்து அதோட விட்டு போயிடும். நான் சொன்னேன் இல்லையா, என்ன கெட்ட விடும்னா அந்த விநாயகர் பெருமானை சொல்றப்ப நம்ம பண்ணக்கூடிய கேடு காலத்தை எப்பெருமானாரோ தனக்கு வாங்கிட்டு போயிடுவார். அதான் பெரிய விஷயம். அதனாலதான் வந்து முன்னோர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, கோவில் இல்லாத முள் குடியிருக்கம் என்றான். அது முதல் விஷயம். இதனாலதான் கோவில்கள் வந்து முக்கியத்துவம் கொடுத்தாங்க நம்மளுடைய மதத்துல. இப்ப அந்த கும்பாபிஷேகத்தை வந்து முதல் கால யாக வேண்டிய பூஜைகளானது. இப்ப இவன் முதல் காலத்துல வந்து ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். இன்னைக்கு வந்து ஒரு குழந்தை வந்து பிறக்குது அப்படின்னா ஹாஸ்பிட்டல்ல வெஸ்டர்ன் மருத்துவ தான், மேற்கத்திய மருத்துவ முறை தான். ஆனா பல நூற்றாண்டுகள் வெள்ளையர்கள் பிரிட்டிஷ் வரதுக்கு முன்னாடி இங்க வந்து பிரசவம் பார்த்துருக்காங்க. சுகப்பிரசவம் தான், விஜயம் கூட கிடையாது. 100 குழந்தை அன்னைக்கெல்லாம் 10 குழந்தை 15 குழந்தை தான் பிறந்து ஒரு குடும்பத்தை. இன்னைக்கு ஏன்னா அன்னைக்கு இருந்த தன்மை வந்து மருத்துவம் சிறந்திருந்தது. காலத்துல வந்து அழிஞ்சு போயிருக்கு சில விஷயங்கள்லாம். இன்னைக்கு வந்து ஒரு குழந்தை வந்து சொல்லுவாங்க இந்து நாட்டில் வச்சுருவாங்க, சரியான குறை மாசத்துல பிறந்து குறை பிரசவம் சொல்லுவாங்க. அன்னைக்கும் நடந்துச்சு, இன்னைக்கும் நடக்குது. என்ன வித்தியாசம்னா இந்து நாட்டில் மருந்தோட இருக்கு. அன்னைக்கு என்ன செய்வாங்கன்னா பெருமான் திருவடியாளர்கள் யாகசாலை பெருமான் நுழைக்கிறார். उत्तरे ईश्वराणामि गजानामिदज्जनं पूजा विघ्नदानानि क्षमस्य परमेश्वर चण्डविनायकाय नमः प्रथमकालभौमसंज्ञामिधानं स्वाहा पाद्यादमनाद्यानि दत्त्वा निधिगानादुपविदो दत्त्वा धर्मदेवाना भूभोजं प्रतिगृह्यतां सुगुणाग्रवगामि भूर्भुवस्सुवः पुरोपकाः दे आस्तिकावो वन्दुनः राधाभिराधाय प्रत्यक्षभागिने नमो भगवत्यै प्रमदाय गुरुमहे
सर्वभूतानां सर्वेषां सककुटुम्बानां ग्रामवासीनां सर्वाभिष्टफलसिद्ध्यर्थं शल्यविनायकस्वामिनः प्रसादसिद्ध्यर्थं नामाक्षरपूजां करिष्ये। ॐ एकदुःखं महाकाकं तत्प्रकाशसन्निवं नभोत्रं विशालाक्षं वन्देऽहं गणनायकं कर्पूरचूर्णसंयुक्तं ताम्बूलं प्रतिगृह्यता ताम्बूलं निवेदयामि। योपां पुष्पं वेद पुष्पवान् विशावान् मधुमान् भवति चन्द्रमा वा पुष्पोः पुष्पवान् विशावान् मधुमान् भवति वेद योपामागतनं वेद आगतनवान् भवति वेदोक्तमपुष्पादिं समर्पयामि। शल्यविनायकस्वामिनः प्रीत्यर्थे चतुर्वेदमाश्रावगा। ॐ अग्निमेहेले पुरोहितं यज्ञस्य देवमर्चितं भूताहारं रत्नजातमं हरिः ओम् विशेषादकं बलादरावदं सकं विराधिरोगरक्षकं अनायकैकनायकं प्रियादिदेवदैत्यकं सदासुभादुनाशकं नमामिदं प्रियाजनो देवमेधदैवमेधदैवमेधवादिमा श्रीगणेश रक्षम नभोदितात्तभास्वरं नमः शुभारिनिर्धरं नतादिपापदुर्धरं सुरेश्वरं निधीश्वरं गणेश्वरं गणेश्वरं महेश्वरं तमसगे परात्परं निरन्तरं श्रीगणेश रक्षम शिवाजनं पुरारिपूर्वनन्दनं सुरारिसर्वसर्वनं प्रपञ्चनागबीजनं धनञ्जयादिभूषणं कपोलतालवारणं गले पुराणवारणं श्रीगणेश वाहिमां श्रीगणेश रक्षमामि कान्तकान्तिदन्दकान्तमन्दकान्तकात्मजम् अचिन्त्यरूपमन्दहीन अन्दराय वन्दनं मृदन्तरे निरन्तरं वसन्तमेव योगिनां तमेव विचिन्तगामिमन्तकं श्रीगणेश वाहिमां श्रीगणेश रक्षमां वञ्चनादिभूषणं धनञ्जयादिभूषणं कपोलदानवारणं वदे पुराणवारणं नितान्तकान्तिरन्तकान्तमन्दकान्तकात्मजम् अचिन्त्यरूपमन्दहीनमन्दराय गन्धर्वं ऋतन्दरे निरन्तरं वसन्तमेव योगिनः तमेकदन्तमेव तं विचिन्तयामि सन्ततं जय गणेश वादिमा श्री गणेश रक्षमान्तरत्नमादरेणयोन्वहं प्रजल्पति प्रबाधे कृतीश्वरं गणेश्वरम् अलोकरामदोषदा सुधायिनीं सुपुत्रदां समाधुदादुरट्टवो पशुपति गजमुखान्वितं गौरीनन्दनं गजमुखान्वितं गौरीनन्दनं मधुदुर्निवृतं नन्दकामिनं जय मधुदुर्निवृतं नन्दकामिनं कल्पकं भजे गणनायकं भजे कल्पकं भजे गणनायकं भजे कल्पकं भजे गणनायकं भजे ॐ
யானமத ஐந்து கரம் மூன்று விழினால்வாய் யானமத ஐந்து கரம் மூன்று விழினால்வாய் ஆனை முகனை பரவி அஞ்சலி செய்கிற்பான் ஆனை முகனை பரவி அஞ்சலி செய்கிற்பான் துஞ்சலும் துஞ்சலில்லாத போதிலும் நெஞ்சகம் நெறிந்து நினைவில் நாள் துருக துஞ்சலும் துஞ்சலில்லாத போதிலும் நெஞ்சகம் நெறிந்து நினைவில் நாள் துருக வஞ்சகமற்றடி வஞ்சகமற்றடி வாழ்த்த வந்த கூட்டுக வஞ்சகமற்றடி வாழ்த்த வந்த கூட்டு அஞ்சபூதை தன அஞ்செழுத்துமே வஞ்சகமற்றடி வாழ்த்த வந்த கூட்டு அஞ்சபூதை தன அஞ்செழுத்துமே அம்மஜேயப்பாவும் பிராமணியே அன்பினில் விளைந்த காரணமுதே பொய்மையே பெருகி பொழுதினை சுருக்கும் கொடுத்தலை புலையனை என்றற்கு மங்கள இசையுடன் பொய்முறை அரசு செய்த राज्यमादध्ये यो राजासं राज्ये वासवनेन ददे देवशिवामेतानि हरिवशिवन्ति एतान् भवे देवानापि जनाः शिवास्मै समाप्यन्ति येनप्रकुन्ते राज्याय देवशूराय भवति आदिपूज्याय देवाय नन्दमदधारणे अन्नदाप्रणगन्ताय श्रीगणेशाय नमो व्रातपतये नमो गणपतये नमः प्रमदपतये नमः चतुर्भुजाय ஏகதந்தாய விக்னவிநாசனே பிரபுதாய ஸ்ரீவரதமூர்த்தாய நமோ நமः ஓம் சர்வஸ்யாதி சர்வவியதி சர்வவேதினாத்மோதி சர்வம் ஜயதி பஞ்சமுக கற்பூர ஜோதிः ஓம்